டேய் ஆனந்த், அப்பா என்னடா எதுக்கு இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? அதான் அந்த பொண்ணை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, வாடா வா போலாம். அப்பா அது வந்து என்னடா வந்து போயின்னு, நல்ல வேலை கல்யாணத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னையேவும் அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சதுடா. இல்லாட்டி உன் வாழ்க்கை என்ன ஆகும்? அப்பா துளசி நம்ம எல்லார்கிட்டயும் நல்லா தானே பேசுனா, திடீர்னு எப்படிப்பா இப்படி மாறினா? எனக்கு அதான்ப்பா சந்தேகமா இருக்கு. என்ன என்ன உங்க ரெண்டு பேத்துக்கும் எதுக்கு மண்டபத்து வாசல்ல நிக்கிறீங்க? கிளம்புங்க முத. ஜில்லு, உன் மகன் பேசுறத கேளு. என்ன என்ன பேசுறான்? என்னடா? மா நீங்களே சொல்லுங்க, துளசிக்கு என் கூட நிச்சயம் பண்ணதுல இருந்து துளசி நம்ம கிட்ட எல்லாம் எப்படி பேசிட்டு இருந்தா, திடீர்னு எப்படிமா இப்படி மாற முடியும்? நான் தான் சொன்னேன்லடா, எல்லாம் அந்த தமிழன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தான்டா இந்த பிள்ளை மனசையும் கெடுத்துட்டான். எல்லாருக்கு முன்னையும் சொன்னா பாத்தியா? மாமா தான் இப்படி சொன்னாங்க, மாமா சொன்னதான் நான் கேட்டேனே. இதத்தான் நான் ஏற்கனவே உங்க அப்பாட்ட சொன்னேன். இந்த பிள்ளை ஒழுங்கா இருந்தாலும் அந்த பையன் இருக்க விட மாட்டான். படிச்சு ஆள் எப்படி இருக்கான்னு பாத்தியா? அது மாதிரி கை நிறைய சம்பாத்தியம். எனக்கு கல்யாணமே முடிஞ்சதுக்கு அப்புறமும் துளசி கிட்ட வந்து அந்த பையன் பேசினா, துளசி அப்பவும் சரி மாமான்ட்டு தான் கிளம்புவா. அம்மா உண்மைதான்டா, டெய்லி இதத்தான் உங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த பிள்ளை ஒழுங்கா இருந்தாலும் அவன் ஒழுங்கா இருக்க விட மாட்டான்னு. அதே மாதிரி கல்யாணத்துக்கு வர வச்சு என்ன பண்ணிட்டாங்க பாத்தியா? ஆனா நல்லது நினைச்சுக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்தா உன் வாழ்க்கையே போயிருக்கும்டா. இப்ப பாரு, நம்மள சந்தோஷமா வெளிய பத்தி விட்டுட்டோனே. இப்போ போய் பாரா, அந்த துளசி கழுத்துல சந்தோஷமா தாலி கட்டுவான். ஆமா ஆனந்து, உங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தா, இன்னைக்கு துளசியோட அப்பா நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டுக்காரியோட அண்ணன் பையனுக்கு ஏற்கனவே நாங்க முடிக்கலான்னு பேசணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுல இருந்து உங்க அம்மா சொன்னா, அந்த பையனுக்கும் ஆசை இருக்கும் இந்த பிள்ளைக்கும் இருக்கும்னு. நான் தாயா நம்ம மருமக அப்படிப்பட்டவளா இல்லைன்னு சொன்னேன். ஆனா உங்க அம்மா சொன்ன மாதிரியேவும் பாத்தியா, அந்த தமிழ் கிட்ட துளசி எப்படி வேண்டாயா வேண்டாம், நமக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம், அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் பிடிச்சிருக்குன்னா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழட்டும், நாம போலாம். ஏன்பா இப்போ அந்த தமிழ் துளசி கழுத்துல தாலி கட்டிடுவான்னு நினைக்கிறீங்க? அதுக்கு தானடா இவ்வளவு பிளானோ? இல்லப்பா, அந்த தமிழுக்கு ஏற்கனவே ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்தாச்சாம். டேய் அதெல்லாம் சும்மாடா. ஆமாண்டா, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால பேசின கல்யாணத்தை நிறுத்திட்டு நம்ம கிட்ட சம்பந்தம் பேச வந்துட்டாங்க. நம்மளும் கூமுட்ட மாதிரி ஒத்துக்கிட்டோம். ஒரே ஒரு பையனை நான் வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட குடும்பத்துல நான் போய் என் பையனை கொடுக்கவா? வேண்டவே வேண்டாம், நீ கிளம்பு. இல்ல ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க? தமிழுக்கு துளசியை பிடிச்சிருக்கு, இப்ப கல்யாணம் பண்ணிக்கிடுவான் தானே? இதை திரும்ப திரும்ப சொல்லணுமாடா? சரி வாங்க மண்டபத்துல போய் பாத்துடலாம். டேய் என்னடா, கல்யாணம் நடக்குதா இல்ல என்ன ஆகுதுன்னு பாத்துடலாம்ப்பா. அவன் தாலி கட்டறத பார்த்துட்டு நீ அவமானப்பட்டு வர போறியாடா? அதுக்கு இப்படியே போறது நல்லது. அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் சரிமா, சந்தேகம் வந்துருச்சுல, வாங்க போய் பாத்துடலாம். டேய் எனக்காக ரெண்டு பேரும் வாங்க. என்ன ஜில்லு இப்படி சொல்றான்? இல்லங்க, இவன் அந்த துளசி மேல உள்ள ஆசையில பேசுறான். நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட சொன்னேன் பாத்தீங்களா? அந்த பையன் சரியில்லை, மண்டபத்தை சுத்தி வாரான், காதுல எதையோ மாட்டிக்கிட்டு. அந்த பிள்ளை துளசி எங்க இருக்காளோ அவளுக்கு கேட்கிற மாதிரியேவும் சிரிச்சு பேசுறான். இந்த பையன் அவளை விட மாட்டாங்க. திரும்பவும் மண்டபத்துக்குள்ள போய் அசிங்கப்பட வேண்டாம், போனாங்க. அம்மா எனக்குன்னு பார்த்து பேசி நிச்சயம் பண்ணி 3 மாசம், அவளுக்கு பிடிச்சது என்ன எனக்கு பிடிச்சது என்னன்னு எல்லாம் நாங்க ரெண்டு பேரும் பேசி இப்ப கல்யாணத்துக்கு வந்து நின்னா, அவன் ஆசைப்பட்டான் இவன் ஆசைப்பட்டானு நமக்குள்ள நாமளே பேசிட்டு கிளம்புறது நல்லதுக்கு இல்ல. எனக்காக மண்டபத்துக்குள்ள வாங்க, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். டேய் அறிவு இருக்காடா? 3 மாசம் பேசிக்கிட்டு இருந்தேங்கற, இப்ப எந்த நச்சனத்துல அந்த தமிழ கட்டி பிடிச்சிட்டு நின்னான்னு பாத்தியா இல்லையா? நீ தானடா பாத்த? மா பயத்துல கட்டிப்பிடிப்பாங்க, பாசத்துல கட்டிப்பிடிப்பாங்க, ஆறுதலுக்கு அன்புக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆளோட தோல்ல சாஞ்சு அந்த ஒரு அரவணைப்பை தேடுறது தப்பாகாதுமா. எனக்காக உள்ள வாங்க. ஜில்லு அதான் நம்ம மகன் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, வா அந்த தமிழ தாலி கட்டினா பையன் பார்த்துட்டு மனசு மாறிக்குவான். இல்லனா நாம ஏதோ அவனுக்கு தப்பு செஞ்சுட்டோம் அவனுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கோம். வா போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடலாம். டேய் நீ சொல்றதுக்காக வாரேன், அங்க அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அவ்வளவுதான்டா, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். சரிம்மா வாங்க. என்னங்க நில்லுங்க. நான் போறேன், என்ன தடுக்காத. என்னங்க 3 பேரும் எப்பவும் ஒன்னா இருந்தோம், செத்தாலும் ஒன்னா சாவோங்க. நீங்க மட்டும் ஏன் போறீங்க? சுப்பு என் பொண்ணு கல்யாணம் இப்படி நின்றுச்சு. நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியும், ஆனா அடுத்தவங்க. நம்ம பிள்ளைய நமக்கு தெரியும், ஆனா அந்த தமிழ் இப்படி அசிங்கப்படுத்துவான்னு எதிர்பார்க்கல. பாருங்க, நம்ம பிள்ளை வரட்டும், ஏதா இருந்தாலும் வாழ்ந்தாலும் சேர்ந்து வாழலாம், செத்தாலும் சேர்ந்து சாகலாம். நீங்க மட்டும் அவசரப்படாதீங்க. சாகிறதுக்காக நம்ம பிள்ளை எப்படி வளர்த்தோம்? ராமசாமி ஐயா, என்ன ஒரு முட்டாள்தனமான முடிவு. போருங்க, நான் எல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்கேன். உங்க பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லபடியா அமையும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயா என் பொண்ணு நல்லது நடக்கும். ராமசாமி பொறுமையா இருங்க. தமிழ், நம்ம ஊர் கட்டுப்பாடு எல்லாமே உனக்கு தெரியும்ல.
யாரையும் மீறியோ எதிர்த்தோ நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கெட்ட பேரை சரி பண்ணணும்னா இப்போ இந்த கல்யாணத்தை தவிர வேற வழி இல்ல. மா மாமா நான் ரெடி. நீங்களும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு மணமேடைக்கு வாங்க. ஏய் வாங்க மாமா. ஏடி துளசி ரொம்ப நல்ல பொண்ணு, பொறுப்பான பொண்ணு. ஆனா ஏன் இப்படி நடந்துக்கிறா? தமிழ் மா, நீங்க என்ன சொன்னாலும் என்னால முடியாது. பழி பாவம் இதெல்லாம் பார்த்தா என் வாழ்க்கை மட்டும் இல்லம்மா, என்ன நம்பி இருக்காளே ஹாசினி, அவ வாழ்க்கையும் போயிடும். என்ன நம்பி வந்த பொண்ண ஏமாத்த நான் விரும்பல. நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் தமிழ், டேய் தமிழ், என்ன சொல்ற? என்னங்க என்னங்க? அவ ஒன்னு சொல்லிட்டு போறா, இவன் ஒன்னு சொல்லிட்டு போறான். என்னதான் குழப்பம் இது? நம்ம புள்ள நல்லவன், அது நமக்கு தெரியும். ஆனா துளசியோ அந்த மாதிரி பொண்ணு இல்லங்க. அவளும் நல்ல பிள்ளைதான். ஏன் இப்படி பண்றா? என்னங்க நடக்குது இங்க? எனக்கு எனக்கே குழப்பமா தான் இருக்கு. திடீர்னு ஏன் இப்படி ஒரு பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. நம்ம பையன் என்ன பண்ண போறானோ, போய் பார்க்கலாம். சரிங்க. ஏன் அத்தை, இப்ப கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இல்ல இவங்க சூசைட் பண்ணிக்குவாங்களா மாட்டாங்களா? ஒரே டென்ஷனா இருக்கு. அடுத்து என்னத்தான் நடக்க போகுது? அடி வாங்க போற. அவங்க வாழ்க்கை போச்சுன்னு அழுது கதறிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்னடி? அத்தை பேசி சட்டப்பட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். இவங்க என்னன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. அங்க தமிழ் அண்ணா எனக்கு என் ஹாசினி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் நடக்க போகுது? உனக்கு எதுக்குடி இவ்வளவு ஆர்வம்? பொறு. அத்தை இதுக்காக சாப்பிடாம வந்து நின்னுட்டு இருக்கேன். சாப்பிடவா? இவ்வளவு ரணகலத்துல சாப்பாடாடி முக்கியம்? நீங்க வேற அப்பவே சங்கவே 2 தடவை போய் சாப்பிட்டா, நான் ஒரு தடவை தான். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது இன்னொரு தடவை சாப்பிடலாம்னு வெயிட் பண்றேன். அடியே அக்காளும் தங்கச்சி இந்த அலப்பற வேற பண்றீங்களா? சிரிக்காத. சரி சரி, அங்க பாரு யார் வாரான்னு. என்னத்த கல்யாண பொண்ணா வாரா? அவ்வளவுதான், இன்னைக்கு கன்ஃபார்ம் கல்யாணம் தான். அம்மா அப்பா, நீங்க எதுக்கு அழுகுறீங்க? அழாதீங்க. கண்ணு என்னம்மா இப்படி? மா என் பேர்ல கணக்கு வந்துருச்சுமா, அதை நான் தானே சரி பண்ணணும். கொஞ்ச நேரம் எனக்காக பொறுமையா இருங்க. கலங்கம்மா, என்னவா இருக்கும்? தமிழ் தப்பா நடந்துக்கிட்டாங்கிறத சொல்றாளா? இல்லையே, தமிழ் எங்க இவகிட்ட ஒண்ணுமே புரியல. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீரா வீரா சொல்லுமா. அங்க பாரு, மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை அப்பா அம்மாவும். இவங்க எதுக்கு திரும்பவும் வராங்க? அத்தை போனவங்க திரும்ப வந்திருக்காங்க. என்னவா இருக்கும்? அதாண்டி எனக்கும் தெரியல. மாமா வந்துட்டீங்களா? வாங்க மாமா, கல்யாணம் பண்ணிக்கலாம். நிறுத்துறியா? மாமா நான் உன்கிட்ட பேசல, உன்கிட்ட பேசவா உன்னை பார்க்க கூட இல்ல. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னடி தமிழா இது? இவ்வளவு கோபமா வந்திருக்கா? அம்மாத்த நம்பவே முடியல. கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல போறாரோ? அதான் எனக்கும் தெரியல. ஆனா எப்படி சொல்ல முடியும்? இது ஊர் கட்டுப்பாடுல. ஊர் உள்ளவங்க சொல்றத கேட்டுதானே ஆகணும். ஆமாத்த. சரி சரி இரு, என்ன பேசுறாருன்னு கவனிப்போம். தமிழ் என்னாச்சு? வீரானே, என்னால துளசிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தமிழ், நம்ம ஊரோட கட்டுப்பாடு விதிமுறை எல்லாம் உனக்கு தெரியும்ல? தெரியும்னே. அதுக்காக நான் தப்பே செய்யாம நான் ஏன் கஷ்டப்படணும்? கஷ்டப்படணுமா? இது துளசியோட வாழ்க்கை. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஐயோ, என் பொண்ணு இப்படி கஷ்டப்படணுமா? மாமா ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும்ல? துளசி, புரிஞ்சுதான் பேசுறியா புரியாம பேசுறியா? உன்னை நான் பிடிக்கும்னு என்னைக்காவது சொல்லிருக்கேனா? இல்ல உனக்கு பிடிக்கிற மாதிரி நான் பேசியிருக்கேனா? இப்ப நான் ஊருக்கு வர மாத்திரம் உன்னை பாத்திருக்கேன். அதுக்கு முன்ன உன்னை எப்ப பார்த்தேன்னு, எத்தனை மாசம் ஆச்சுன்னு யோசித்து சொல்ல கூட முடியாது. அவ்வளவு நாள் ஆயிடுச்சு. கல்யாணத்தன்னைக்கு இப்படி மனக்கோலத்துல வந்து நின்னுட்டு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டுட்டு இருக்க? மாமா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. இப்ப இல்ல, எப்பவுமே எப்பவுமே பிடிக்காது. உன்னை ஒரு சிஸ்டரா பாக்குறேன், நல்ல ஃப்ரெண்டா பாக்குறேன், அவ்வளவுதான். அதையும் மீறி நீ வேற ஏதாவது எதிர்பார்த்தேனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. போதுமா? ஆனந்த் என்ன இவன் இப்படி சொல்றான்? இந்நேரம் சந்தோஷமா அவளை கல்யாணம் பண்ணிருப்பான்ல நினைச்சேன். அவனுக்கு துளசிய பிடிச்சிருந்தா நம்மளெல்லாம் எதுக்குமா கல்யாணம் மேடை வரைக்கும் வர வைக்கிறான்? நேத்தே கூட இல்ல ஒரு 2 நாளைக்கு முன்ன எப்பனாலும் சரி துளசிய பேசி அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கலாமேமா? அது சொல்லுங்கம்மா, கல்யாணம் பண்ணிருக்கலாமே. எதுக்கு மணமேடை வரைக்கும் நம்மள வர வைக்கணும்? அது வந்துடா. என்னம்மா சொன்னீங்க? கல்யாணம் முடிஞ்ச பிறகு கூட தமிழ் வந்து துளசிய கூப்பிட்டா சரிங்க மாமான்னு கிளம்பிடுவான். நீங்க எப்படிமா, எப்படி இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லலாம்? டேய் அது வந்து அவங்க 2 பேத்துக்குள்ள. போதுமா, தப்பு பண்ணிட்டியே. தமிழ், இங்க உன் இஷ்டத்துக்குலாம் பேச முடியாது.
சாரிண்ணா, இது என்னோட வாழ்க்கை. அதே மாதிரி இதுல என்ன நம்பி வந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் இருக்கு. அத நான் ஏமாத்த விரும்பல. அத்தை என்னடி உங்க போனை கொடுங்க. எதுக்கு? கொடுங்க அத்தை, வீடியோ எடுக்க. வீடியோவா? கொடுங்க. இந்தா. தமிழ், என்ன பேசுற நீ? நம்ம ஊர் கட்டுப்பாடு மீறினா உனக்கு என்ன தண்டனைன்னு தெரியும்ல? என்ன தண்டனைனாலும் கொடுங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பீங்களா? ஒதுக்கி வைங்க. இல்ல கழுத மேல ஏத்துவீங்களா? ஏத்துங்க. அதுவும் இல்லாம உயிர் எடுப்பீங்களா? அதுக்கும் நான் தயார். எனக்கு இந்த ஜென்மத்துல என் செல்லமாதான். அவளை தவிர நான் யாரையும் நினைக்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா என் செல்லமா கூட, இல்லைன்னா நான் இப்படியே கூட இருந்துட்டு போறேன். யாரும் என்ன அரட்டியோ மிரட்டியோ கட்டுப்படுத்தியோ கல்யாணத்தை நடத்த முடியாது. ஹலோ, இங்க பாருங்க. துளசிய கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள்ள நம்ம ஊர்ல இருந்துகிட்டு நாம எல்லாம் ஒண்ணு மண்ணுமா இருந்துட்டு நம்ம வீட்டு பிள்ளையவே சந்தேகப்பட்டுட்டு போறீங்க. இங்க பாருங்க, கரப்பாம்பூச்சின்னு பயந்தா. நான் உள்ள போனதும் பயத்துல ஒரு பதட்டத்துல என் மேல வந்து சாஞ்சா. அவ்வளவுதான். இதுக்கு நீங்க இப்படி கோச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்காம போகணும்னா போங்கங்க. இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத குடும்பத்துல அவ வாழ்றதுக்கு வாழாம இருந்துட்டு போட்டோம். ஏய் தம்பி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. நாங்களா வேண்டான்னு சொன்னோம்? அந்த பொண்ணு தானே, துளசி தானே சொன்னா மாமா தான் எனக்கு வேணும்னு. அதுக்கு மீறி நாங்க என்ன பண்ண முடியும்? என்னங்க, என்ன பேசுறீங்க? என் மேல சாஞ்சுக்கிட்டு இருந்தாங்கிற ஒரே காரணத்துக்காக ஆளாளுக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்காம வாய்க்கு வந்தபடி அவ்வளவு பேச்சு பேசிட்டு இப்ப அவ தான் சொன்னானா? அவ பேசுறத கேட்கணுங்க. என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேட்டாதானே அவ சொல்லுவா. இங்கெல்லாம் கத்துறதுல அரட்டுறதுல அவ பயந்து போய் வேற வழி இல்லாம என்ன சொல்லிருப்பா. ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சந்தேகம் உன் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா இதுக்கு மேல பெரிய பிரச்சனை எல்லாம் வரும். இப்பவாது தைரியமா பேசு. உன் மனசுல என்னதான் வச்சிருக்க? எதுக்காக உன்னை நீ ஏன் அசிங்கப்படுத்திக்கிட்ட? சொல்லு துளசி. மாமா, நான் அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பழி உங்க மேல போட்டேன். என்ன சொல்ற? ஆமா மாமா, உன்கிட்ட இது வரைக்கும் நான் சரியா பேசுனது கூட இல்ல. ஆனா உன் கூட என்ன சேர்த்து வச்சு அதனாலதான் மாமா, எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு தெரியும் மாமா, எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ ஹாசினியை விட்டு கொடுத்துட்டு என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன். அந்த ஒரு எண்ணத்துலதான் மாமா உன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன். இத பார்த்தாரு இனிமேல் என் மேல சந்தேகப்படாம இருப்பாங்கல்ல. துளசி, என்ன சொல்ற? யார் உன் மேல சந்தேகப்பட்டது? அதுவும் தமிழ் கூட சேர்த்து வச்சா? யாருமா? யார் அது? மீரானே, அது அது வந்து நான் சொல்றேன். யாரு? யார் அது? வேற யாருங்க? என் அப்பா அம்மா தான். உங்க அப்பா அம்மாவா? என்ன தம்பி சொல்ற? ஆமா ஆனந்த், என்ன சொல்ற? ஆமாங்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னன்னு வச்சுக்கோங்கனே, துளசி என்கிட்ட வந்து அழுதா. என்ன, இந்த கல்யாணமே வேண்டாம், கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு. கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம்னா எதுக்கு? ஏன்? அது அது வந்துங்க. அம்மா, நீங்க சொல்றீங்களா இல்ல நானே சொல்லவா? ஆனந்தே, சொல்லுங்கம்மா. மண்டபத்துல வச்சு நீங்களும் அப்பாவும் என்ன பேசுனீங்க? சொல்லுங்கம்மா. துளசியும் தமிழையும் பத்தி என்ன பேசுனீங்க? அது அது வந்து என்னையா, என்ன நடந்துச்சு? என் பொண்ண என்ன சொன்னீங்க? மாமா, நான் சொல்றேன். இப்ப இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் நானும் துளசியும் தான். நாங்க போட்ட பிளான் தான். வேற வழி இல்ல. எங்க அப்பா அம்மாக்காக ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலான்னு நான் தான் சொன்னேன். அதுக்காக தான் துளசியும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா. துளசி, என்னாச்சு? சொல்லு, ஏன் இப்படி நடந்துக்கிட்ட? மாமா, அது அது வந்து அம்மாடி, சொல்லுமா, என்ன ஆச்சு? சொல்றேம்மா. என்னங்க பாத்தீங்களா? என்ன என்ன ஜில்லு? அந்த தமிழ பாத்தீங்களா? நம்ம ஒரு பேச்சுக்கு இந்த பையன் தானே துளசிக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு கேட்டதும் அப்படியே நம்ம கிட்ட ஷாக் ஆகுற மாதிரி நடிக்கிறான். அவன் செய்யறது நடிப்புன்னு அப்படியே தெரியுதுங்க. நான் தான் சொல்றேன்ல ஆரம்பத்துல இருந்து. யார பத்தி அத்தை இவ்வளவு கோவமா பேசுறாங்க? அத்தைட்ட கேப்போமா? சொன்னேனா இல்லையாங்க? ஏய் கத்தாத, இது மண்டபம். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? என்னங்க, நீங்க ஆரம்பத்துல இத பத்தி பேசிருந்தீங்க, கேட்டிருந்தீங்கன்னா இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்காது. இத்தனை நாள் வராத அந்த தமிழ் இன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்திருக்கான். பாருங்க, அவனுக்கும் துளசிக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்ன மண்டபத்துல இருந்து கிளம்ப போறாங்க. நாம தான் அசிங்கப்பட்டு நிக்க போறோம். என்ன என்ன பத்தி அப்படி பேசுறாங்க? அதுவும் தமிழ் மாமா கூட சேர்த்து வச்சு. ஐயோ அத்தை. ஏய், எனக்கு என் மருமக மேல நம்பிக்கை இருக்கு. அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு எல்லாம் இல்ல. நம்ம பார்த்ததும் வாய் நிறைய மாமா அத்தைன்னு எப்படி கூப்பிட்டு பேசுறா. அந்த பொண்ணை சந்தேகப்படாத. என்னங்க, நம்ம மருமக பேசாம இருந்தாலும் அந்த தமிழ் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஆள் எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா? இந்த பையனை விட்டுட்டு நம்ம பையனை நிச்சயம் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏய், சந்தேகப்பட்டு இப்ப என்ன பண்ண போற? முகூர்த்தத்துக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. பேசாம இரு. அதுக்காக நம்ம மகை வாழ்க்கை பாழ
ஆகணுமா? என்னைக்கு இந்த துளசியோட அப்பா வந்து நம்ம வீட்ல சொன்னாரோ நம்மளுக்கும் என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சோம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை முடியாம போச்சுன்னாரு. அன்னிலிருந்து என் மனசுல உறுத்துது. அது என்னங்க சந்தர்ப்ப சூழ்நிலை? எனக்கு என்னமோ இந்த பிள்ளைங்க ரெண்டு நல்லா பழகி இருக்குங்க, பேசி இருக்குங்க. பெருசுகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அதனால கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பாங்க. இப்ப நம்ம வீட்ல மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சா? அந்த பையனுக்கு இவள மறக்க முடியல. அதான் கல்யாணத்துக்கும் அழைச்சி எப்படி வந்திருக்கான் பாருங்க மாப்பிள்ளை மாதிரி. இவ்வளவு மோசமா இவங்களுக்கு பேச தெரியுமா? எதிர்பார்க்கவே இல்ல. இத உடனே ஆனந்த் கிட்ட சொல்லணும். இப்படிப்பட்டவங்க வீட்ல நான் எப்படி வாழ முடியும்? ஆனந்த் கிட்ட நான் பேசுறேன். ஆனந்த், ஆனந்த். ஹே துளசி, நீ இங்க கிளம்பலையாமா? முகூர்த்தத்துக்கு மணியாச்சு. இல்ல ஆனந்த், இந்த கல்யாணம் நடக்காது. ஹே, என்ன சொல்ற? ஆமா ஆனந்த், உங்க அப்பா அம்மா சரியில்லை. என்ன தப்பா தமிழ் மாமா கூட சேர்த்து வச்சு எனக்கு வேணாம், இந்த கல்யாணம் வேணாம். ஏய், என்ன சொல்ற? எங்க அப்பா அம்மாவா? ஆனந்த், என்னால முடியாது. கல்யாணத்தை நிப்பாட்டிரு. இல்லைன்னா நான் எங்க அப்பாட்ட போய் சொல்றேன். ஏய் துளசி, என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. எங்க தமிழ் மாமா கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறாங்க. என்னை விட தமிழ் மாமாவை ரொம்ப தப்பா பேசுறாங்க. தமிழ் மாமாக்கு என் மேல ஆசையா, என்னை எப்ப வேணாலும் தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுவாரா. தப்பா பேசுறாங்க. ச்சே, எங்க அம்மாவா? ஏற்கனவே அம்மாட்ட சொல்லியிருக்கேன் இப்படி பேசாதீங்கன்னு. ஆனந்த், முந்தி இருந்து இப்படி பேசுவாங்களா? சும்மா அப்பப்ப தமிழை பத்தி பேசுவாங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா, நான் கண்டிச்சிருக்கேன். இன்னைக்கு முகூர்த்த நேரத்துல மண்டபத்துல வச்சு. துளசி, எங்க அப்பா அம்மாக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ வாழ போறது ஏன் கூட. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஓ, முகூர்த்த புடவை கட்டிட்டு வா. இல்ல ஆனந்த், முடியாது. உன்னை நம்பி மட்டுமே நான் உன் வீட்டுக்கு வர முடியாது. உங்க அப்பா அம்மாவும் தேவை. உன்னை மட்டும் நம்பினா எப்படி? கல்யாணம் முடிஞ்சதும் உங்க அப்பா அம்மாட்ட வந்து உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவா. பெத்த பிள்ளைய அம்மாட்ட வந்து பிரிக்கிறது பாவம். நான் அதை செய்ய மாட்டேன். என்னால உன்னை மட்டும் நம்பியும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. விட்டு ஆனந்த். அப்படியெல்லாம் விட முடியாது துளசி. எங்க அப்பா அம்மாவும் இப்படி பேசுனதுக்கு வருத்தப்படுவாங்க. அதுபடி நம்ம 2 பேரும் இப்ப என்ன பண்ணலாம்னா, சொன்னாங்களே தமிழ் எப்படினாலும் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போவானு. தமிழ் உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டுட்டு வரணும். தமிழ் கண்டிப்பா அதை செய்ய மாட்டான். அப்போ புரிய எங்க அப்பா அம்மாக்கு உன்னை பத்தியும் தமிழ் பத்தியும். துளசி, நீ இல்லாம நான் இல்ல. எனக்காக இத பண்ணு பிளீஸ்மா. என்னங்க இப்படி பேசிருக்கீங்க? நாங்க தாங்க எங்க பொண்ண தமிழுக்கு கட்டி வச்சா நல்லா இருக்குமேன்னு யோசித்தோம். மிச்சப்படி என் பொண்ணுக்கோ துளசிக்கோ இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் பண்ற உங்ககிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு இதை நாங்க உங்ககிட்ட சொன்னது தப்பா? இல்ல சம்பந்தி, நீங்க அத ஒரு பேச்சு வாக்குல தான் சொன்னீங்க. தமிழுக்கும் என் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம். நான் அது நடக்காம போயிடுச்சேன்னு. ஆனா அது என்னன்னு தெரியல. தமிழ் வீட்ல நல்ல வசதி. அந்த பையன் படிச்ச பையன். வெளியூர்ல போய் கை நிறைய சம்பாத்தியம் பண்றான். அந்த பையனை பேசிட்டு திடீர்னு இல்லன்னு எங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச வந்தீங்களா? அதான் அது எதனால? பொண்ணும் பையனும் நல்லா பழகுனதுக்கு அப்புறம் பெரிய ஆளுக்குள்ள மனக்கசப்பு வந்துதா எங்க கிட்ட சம்மந்தம் பண்ண வந்தோம்னு நினைச்சுக்கிட்டோம். நீங்களும் உங்க அண்ணன் வீடும் கொஞ்ச நாள் பேசாம தானே இருந்தீங்க. அதனால நான் நினைச்சுக்கிட்டேங்க. அதான் அது தமிழை பார்க்க மொத்தம் ஒரு சந்தேக பார்வை. தப்புதாங்க, மன்னிச்சுக்கோங்க. என்னங்க இவ்வளவு ஈஸியா தப்புதான் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க? அம்மா, தங்கச்சி, என்னைக்கு உன் வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்தோமா அண்ணன் இருந்து ஒன்னு நான் தங்கச்சியா தான் பாக்குறேன். என் பிள்ளை தங்கமானவமா. நான் லேசா கஷ்டப்பட்டாலே தாங்க மாட்டா. அடுத்த செகண்ட் ஓடி வந்து என்னப்பா ஏதுப்பான்னு அதை எப்படி சமாளிக்கலான்னு பாப்பா. அவளை போய் சந்தேகப்பட்டுட்டியம்மா. அதுவும் தமிழ் கூட போய். தமிழும் இவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கூட முழுசா நின்று பேசியிருக்க மாட்டாங்க. ஆசைப்பட்டது நாங்க முடிக்கலாம்னு நினைக்க முதல்ல தமிழுக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு அவங்க அங்கிட்டு பேசிட்டாங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்துகிட்டு நம்ம பிள்ளைக்கு கொடுக்கலையேதான் அந்த ஒரு வருத்தத்துலதான் அவங்க கூட நாங்க இவ்வளவு நாள் பேசாம இருந்தோம். மிச்சப்படி இதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்ல. மாமா, அழாதீங்க. எனக்கு துளசியை பத்தி நல்லா தெரியும். எங்க அம்மா அப்பப்ப இப்படி அரசல் புரசலா தமிழை பத்தி பேசுவாங்க. ஆனா இந்த அளவுக்கு பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. துளசி சொன்னது சரிதானே. என்ன மட்டுமே அவ நம்பி வர முடியாது. என் அப்பா அம்மாவையும் நம்பிதான் வரணும். அவங்களே இப்படி இருக்க மொத்தல அவ எப்படி எங்க வீட்டுல வந்து நிம்மதியா வாழ முடியும்? அதனாலதான் துளசி கிட்ட சொன்னேன். எங்க அம்மா முழுசா நம்பணும்னா தமிழையும் சரி உன்னையும் சரி அவங்க இத பத்தி பேசவே கூடாதுன்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொன்னேன். அப்புறம் தாங்க தோணுச்சு. எங்க அம்மா ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பிள்ளைக்கு தமிழை தாண்டா பிடிக்கும். அவன் எப்ப கூப்பிட்டாலும் இவ சரின்னு கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருப்பான்னு. தமிழ் அப்படி கிடையாது, என் துளசியும் அப்படி கிடையாது நிரூபிக்கணும். அதுக்காக தாங்க. தமிழ், என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப சாரி. எதுவுமே தெரியாத உங்களை போய் இதுக்குள்ள இழுத்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஆமா மாமா, என்ன மட்டும் ஏதாவது சொல்லி திட்டி இருந்தா நான் அதை எப்படியாவது சமாளிச்சிருப்பேன். ஆனா அவங்க மெயினா பேசினது ஒன்னதான் மாமா. நீ என்ன வேணாலும் பண்ணுவ, நீ சொன்னா நான் என்ன வேணாலும் கேட்பேன்னு. அதனாலதான் மாமா இப்படி ஒரு பிளான் பண்ணேன். மன்னிச்சிரு மாமா.
நீ வெளிய போன் பேசிக்கிட்டு இருக்க சவுண்ட் எனக்கு ரூம்ல கேட்டுச்சு. அதான் கரப்பாம்பூச்சின்னு கத்தி உன்னை ரூம்க்கு கூப்பிட்டேன். எனக்கு தெரியும் நான் கத்துன கத்துல எல்லாரும் வந்துருவாங்கன்னு. நீ ரூம்க்கு வந்தும் திரும்ப திரும்ப நான் அதனாலதான் மாமா கத்துனேன். எல்லாரும் வரட்டுங்கிறக்காக. இது என்னைய நானே அசிங்கப்படுத்திக்கல மாமா. இந்த மாதிரி எப்பவும் அசிங்கப்பட்ட கூடாதுங்கிறக்காக உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சாரி மாமா. சாரிலாம் வேண்டாமா. நீ இப்படி ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா அத வேற மாதிரி கூட சமாளிச்சிருப்பேன். இந்த அளவுக்கு நான் கொண்டு வர விட்டுருக்க மாட்டேன். என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல. மாமா உன்கிட்டயோ இல்ல நான் அப்பா மாட்டையோ இல்ல அத்தை மாமாட்டையோ ஏன் வீரையா அண்ணன்ட்ட கூட சொன்னா கூட நான் ஏதோ பிளான் பண்ணி பண்றேன்னு ஆனந்தோட அப்பா அம்மா நினைச்சிட கூடாது. அதுக்காக தான் மாமா யார்கிட்டயும் சொல்லாம எனக்கு தெரிஞ்சது இதுதான். என்னோட பிளான் கரெக்டா தான் இருக்கும்னு ஒரு இதுல. சரிம்மா சரி, கஷ்டப்படாத. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நான் சமாளிப்பேனே தவிர உன்னை சங்கடப்படுத்த மாட்டேன். இப்ப என்னங்க பண்ணலாம்? உங்களையும் உங்க மனைவியையும் ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே அந்த பொண்ணை தப்பு சொல்லாதீங்க. எல்லா பொண்ணுங்களையும் நம்ம தப்பு சொல்லிட முடியாது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சூழ்நிலை, அதை நாமளும் புரிஞ்சுக்கிட்டு தான் நடக்கணும். ஆனா ஒண்ணுங்க, பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நடத்தலான்னு. அதை நிரூபிச்சிட்டீங்க பாத்தீங்களா? பொய் சொல்லாம உண்மையை சொன்னதுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. இத அவர் மறைச்சு பொய் சொல்லியிருந்தா இந்நேரம் ஜாம் ஜாம்னு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். பெரியவங்க வாக்க உண்மையாக்கிட்டீங்க போல. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. சமந்தி என்ன மன்னிச்சிருங்க. என் பொம்பளையால் பேச்ச கேட்டுட்டு நானும் கிறுக்குத்தனமா பேசிட்டேன். ஆரம்பத்துல சொன்னேன் நம்ம மருமக அப்படி இல்லம்மான்னு. அவதான் நம்ம பிள்ளை விவசாயம் பாக்குறான். ஆனா அந்த தமிழ் வெளியூர்ல போய் டிப்டாப்பா கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை பாக்குறான். அதனால எப்பவும் நம்ப முடியாதுன்னு என் பிள்ளைய மட்டன் தட்டி பேசி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. என்ன மன்னிச்சிருங்க சமந்தி. என் பொண்ணுங்க, அவ என் பொண்ணு. இப்படி ஒரு நிலைமைக்கு அவளை கொண்டு வந்துட்டீங்களே. தப்புதான் மன்னிச்சிருங்க. உங்க கால்ல கூட விழுகிறோம். இனி அவ உங்க வீட்டு பொண்ணுல எங்க வீட்டு பொண்ணு. துளசி அவ பேருக்கு ஏத்த மாதிரி சுத்தமானவ. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜில்லு என்ன நிக்கிற சொல்லு. ஆமாங்க துளசி இனி எங்க வீட்டு பிள்ளை. அவ நாங்களும் வேணுங்கிறக்காக தான் இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டா. இல்லாட்டி என் மகன் சப்போர்ட் அவளுக்கு இருக்கு. என் மகன் மட்டும் போதும் நினைச்சிருந்தானா இந்த கல்யாணம் முடிஞ்சதும் என் மகனை அவ தனியா கூட்டிட்டு போயிருக்கலாம். அவ அப்படி பண்ணல. எங்க கிட்ட இருந்து எங்க பிள்ளையவும் பிரிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கா. அவன் நல்ல மனசு எங்களுக்கு இல்லாம போச்சு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. துளசி நீ எந்தாமா என் வீட்டுக்கு வாசம் செய்ய வந்த துளசி நீ. உன்னை நாங்க நல்லபடியா பாத்துக்குவோம். நம்பி எங்க வீட்டுக்கு வாமா. அப்பா என்னம்மா சொல்ற நீ? அவங்க என்ன புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான்ப்பா இவ்வளவு பண்ணேன். இவ்வளவு விஷயத்துக்கும் என் ஆனந்த் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. எப்படிப்பா அவங்கள வேண்டான்னு சொல்லுவேன்? அவ்வளவுதாங்க. உட்காந்து பேசினா முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்ல. இதை விட்டுக்கிட்டு ஆளாளுக்கு பிரிஞ்சு போய் கோச்சுக்கிட்டு நான் சாக போறேனா அதை பண்ண போறேனா என்னங்க? இந்த மாதிரிதான் தெளிவா யோசிக்காம உட்காந்து பிரச்சனைய பேசாம நிறைய கல்யாணம் பாதியிலே நின்னு போயிருக்கு. மீதி கல்யாணம் முடிஞ்சதும் கோர்ட்டு வாசல்ல நிக்குது. ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு மனசு ஒத்து வாழ்றாங்க. அப்புறம் ஒரு சில பேர் மனசு புடிச்சு வாழ்றாங்க. ஆனா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு ஒதுங்கி போறதில்ல, உட்காந்து பேசுறதான். இப்பவாது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் தம்பி. முதல் முகூர்த்தத்தை தவற விட்டாச்சு. அடுத்த முகூர்த்த நேரம் ஆரம்பிச்சிருக்கோம். சமந்தி இனி நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். பொண்ண மணமேடைக்கு வர சொல்லுங்க. டேய் ஆனந்த் கூப்பிடுறா. ஓ 2 பேரும் மணவரையில உட்காருங்க. தம்பி, இப்ப மாதிரி என் பொண்ணை எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கவே இல்ல. கண்டிப்பா பாத்துக்குவேன். இனி அவ என்னோட துளசி இப்போ உனக்கு ஓகேவா? எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் உணர்ந்துட்டாங்க. உனக்கு ஓகேனா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா. சரி போங்க, மணமேடைக்கு போங்க. அத்தை என்னடி தமிழ் பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதை என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? என்னடி பண்ண போற? ராஜு மாமாவுக்கு அனுப்ப போறேன். ராஜு மாமாவுக்கா? எதுக்கு? தமிழோட லவ் அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். இப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் அடுத்து அமையுமா? அதுவும் சரிதான். இப்படி ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் ஒரு ஆள் மேல வச்சிருந்த அன்பை வெளியே கொண்டு வரவும் முடியும், ப்ரூவ் பண்ணவும் முடியும். அதுக்காகவே இந்த ஒரு கல்யாணம் நடந்ததுன்னு நினைச்சுக்கலாம். என்னத்த அன்பு தானே எல்லாம். அதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையும். சரி இத ராஜுக்கு சென்ட் பண்ணு. அவங்க எல்லாரும் பார்க்கட்டும். நார்மலா எப்பவும் இருக்கிற லவ்வை விட முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அப்ப நான் இப்படிதான் அப்படின்னு நிரூபிச்சு காமிக்கிற லவ் தான் ரொம்ப ஸ்ட்ராங். இத ஹாசினியும் புரிஞ்சுக்குவா. சென்ட் பண்ணு. சரிங்க அத்த. வாங்க மணமேடைக்கு போலாம். எதுக்குடி இங்கே நில்லு. இன்னும் மாப்பிள்ள மட்டும் போய் தாலியை கட்டட்டும் பாப்போம். சரிங்க அத்த. தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன்.
முடியாது. இது முதல் ராஜு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும். நிச்சயத்துக்கு பேச சொல்லணும்னு சொன்னா இன்னைக்கு உண்மையிலே மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஹாசினி தமிழ கத்துக்கிட்டா நல்லா இருப்பா. இன்னைக்கே தமிழ் வீட்டுல போய் நிச்சயத்தை பத்தி பேசிடுவோம். என்னங்க சொல்லுமா. எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். ஏமா உடம்புக்கு ஏதாவது செய்தா? கிறுகிறுன்னு தலை சுத்து வாமிட் அப்படி ஏதாவது? இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல. ஏமா இதெல்லாம் இந்த டைம் வரும்னு சொல்லுவாங்களே. சொல்லுவாங்கங்க, அதுக்காக இப்பவே வா. எப்போ இருந்தா என்ன? நீ சொல்லு, உனக்கு ஏதாவது செய்தா? ஐயோ இங்க பாருங்க, காலேஜ்ல விட்டுட்டு ஒழுங்கா கடைக்கு போங்கன்னு சொன்னேன். அதை கேட்காம காலேஜ்ல நிலையா நின்னுக்கிட்டு எக்ஸாம் எழுதணும்னு என்ன இழுத்துட்டு வந்து இப்ப எதுக்கு நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கீங்க? நடு ரோட்ல இந்த ரோட் அப்படியே கிராஸ் பண்ணி போணுமா? அதுக்காக இங்க நிக்க வச்சிருக்கேன். ரோடு கிராஸ் பண்ணவா? அது உங்க பைக்லயே கிராஸ் பண்ணலாம்ல. திரும்பவும் இங்க தானே வரணும். அதுவும் அந்த பக்கம் ஒன் வே, நாம நடந்துதான் போக முடியும். சரி, இப்ப எதுக்கு நம்ம அங்க போறோம்? அப்படி கேளு. ஜூஸ் குடிக்க. ஜூஸா? ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, தர்பூசணி, வெள்ளப்பூசணி, என்ன ஜூஸ்னாலும் அங்க கிடைக்கும். உனக்கு என்ன வேணும்? என்னங்க, ஐஸ்கிரீம் கடையில வேலை பாக்குறீங்களா இல்ல ஜூஸ் கடையில வேலை பாக்குறீங்களா? ஓய், என்ன? எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு போலாம். ஏன் வேண்டாங்கிற? சாப்பிட முடியலையா? சாப்பிட்டா ஒரு மாதிரி எதுவும்? ஐயோ அப்பா சாமி, வாங்க ஒண்ணுக்கு 2 ஜூஸ் கூட குடிக்கிறேன். என்ன? என்னங்க போதும். இப்ப இருந்தே இப்படி கவனிக்காதீங்க. இன்னும் 10 மாசம் இருக்கு. இப்பவே இப்படி எல்லாம் கவனிச்சிட்டீங்க 2-3 மாசத்துல போதும் போதும்னு ஆயிடும். அப்புறம் உங்களை மெயின்டைன் பண்ணி நான் இழுத்து கொண்டு வரவங்கள எனக்கு போதும் போதும்னு ஆயிடும். அதனால கொஞ்சம் அளவா வச்சுக்கிட்டீங்கன்னா 10 மாசம் வரைக்கும் அப்படியே ஸ்மூத்தா போகலாம். எப்படி 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 போலாம்? ஸ்மூத்தா போகலாம். நம்ம லைஃப் எப்பவுமே ஸ்மூத்தா தான் போகும். ஓகேவா? இங்க பாரு, என் பொண்டாட்டிய 10 மாசம் இல்ல 100 வயசு வரைக்கும் தாங்குன்னு தாங்குவேன். உள்ளங்கையில வச்சு அழகா பாத்துக்குவேன். குழந்தைக்காக மட்டும் இல்லடி, உனக்காக. சரியா? அப்பப்பா, இதுக்காகவே, இந்த பேச்சுக்காகவே எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுது தெரியுமா? என்ன பண்ணணும்னு தோணுது? 10 மாசத்துல ஒரு குழந்தைய பெத்துட்டு அடுத்த உடனே கன்சீவ் ஆகணும்னு தோணுது. ஐயோ, என்னம்மா? ஏன் திரு என்ன இதே மாதிரி பாத்துக்குவான்ல? எப்படி? அடியே வாசுகி, நான் என்னடி சொன்னேன்? என்ன சொன்னீங்க? இப்ப மட்டும் இல்ல 100 வயசு வரைக்கும் இப்படியே பாத்துக்குவேன்னு சொன்னேனா இல்லையா? சொன்னீங்க. அப்ப நான் என்ன? இருந்தாலும் இது கொஞ்சம் ஸ்பெஷல்ல. ரொம்ப ஸ்பெஷல் தான். ஆனாலும் திரு, நேத்துல இருந்து உன் மூஞ்சி பூரா பல்லு தான் இருக்கு. பல்லா? ஆமா, ஒரே சிரிப்பாணி தான். சிரிச்ச முகம் அழகா இருக்கடா திரு. சரி, நீ ரொம்ப நேரம் நிக்க வேணாம். வெயில் வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகமாயிடும். வா ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம். ஆரம்பிச்சிட்டியா? ஏய், என்னம்மா? சரி, ஓகே, வாங்க போலாம். வாசுகி, சொல்லுங்க. இங்க இருந்து ரோடு கிராஸ் பண்ணி கொஞ்ச தூரம் நடக்கணும். நடந்துருவியா? ஏன், இல்லாட்டி ஆட்டோ பிடிக்க போறீங்களா? சேச்சா, ஆட்டோ எதுக்கு? பிறகு உன் வீட்டுக்காரன் இருக்க மொத்தல ஆட்டோக்காரன் எதுக்குடி? அழகா நான் தூக்கிட்டு போறேன். ஓகேவா? சரிதான். என்கிட்ட நீங்க நங்கன் வாங்கி கொஞ்ச நாள் ஆயிப்போச்சு. அதான் இந்த பேச்சு. வீட்டுக்கு வாங்க, கவனிச்சுக்கிறேன். இப்போ வாங்க போலாம். வீட்டுக்கு வந்ததும் கண்டிப்பா கவனிச்சுக்கணும். ஸ்பெஷலா கவனிக்கலாம். ஓகே. மட்டன் பிரியாணி தான் வேணும். பிரியாணியா? ஆமா, கவனிச்சுக்க. கவனிச்சுக்க பிரியாணி தேவையில்ல. நம்ம வீட்டு பூரி கட்ட போதும். ஓகேவா? வாங்க. சரிதாம்மா. அபிக்குட்டி, சொல்லடி கண்ணு. உங்களுக்கு காய்ச்சல் சரியா போச்சா? பரவாயில்லடா அபிக்குட்டி, அம்மாக்கு காய்ச்சல் இப்போ பரவாயில்ல. ஆனா நீ இன்னும் அம்மா பக்கத்துல போக கூடாது. அம்மாக்கு கம்ப்ளீட்டா சரியானதுக்கு அப்புறம் தான் பாப்பா அம்மா கிட்ட போணும். சரியா? ஐயோ சமத்தா அபிக்குட்டி, என்ன சொன்னாலும் அழகா புரிஞ்சுக்கிற. அது அப்படியே கேக்குற. என்னம்மா? நாளைக்கு உனக்கு நல்லா சரியாயிடும். அப்புறம் நான் உன் பக்கத்துல வந்து உட்கார்ந்து உங்க கூட விளையாடுறேன். சரிம்மா. சிவானி, ஸ்வேதா, நேத்துக்கு நீ இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. நேத்துலாம் இப்படி நீ எழுந்து கூட உட்கார முடியாத அளவுக்கு இருந்த. இன்னைக்கு இப்படி உன்னை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. ராம், எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் ராம். ஐயோ, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? என்னோட சிவானிய நான் பாத்துக்கிறேன். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்?
காய்ச்சல்னதும் என்ன பண்றதுனே தெரியல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் அவ்வளவுதான். ஆனா அது எப்படி பக்குவமா பாத்துக்கணும்னு தெரியல ராம். சக்திக்கு தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டான். ஆனா உங்கள மாதிரி பாத்துக்க தெரியல. நீ ஆனா சிவானிய ரொம்ப அழகா பாத்துக்கிட்ட. உன்னால மட்டும்தான் ராம் சிவானி இப்ப எழுந்து உட்காந்துருக்கனா, அது உன்னால மட்டும்தான். அது ஒண்ணு இல்லைங்க, என் லட்டுமாவுக்கு இந்த மாதிரி காய்ச்சல்னா பக்கத்திலே இருந்து பார்த்து பழகிருச்சு. அது மாதிரி தான் நான் சிவானிய பாத்துக்கிட்டேன். ஹோ சரிதான் சரிதான், உங்க லட்டுமாவும் எங்க சிவானியும் ஒண்ணு. எனக்கு ஒண்ணுதாங்க. என்ன லட்டுமா? ஆமாண்டா. அம்மாவை கூட்டிட்டு போவா? எதுக்குமா? நீங்க தான் பாத்துக்குவீங்களா? சரிதாண்டி, நீங்க பாத்துப்பீங்கங்கறதுக்காக இந்த சிவானியெல்லாம் உங்க வீட்டுக்கு அனுப்ப முடியாது. உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். ஏ அபிக்குட்டி, அதுக்காக என்ன இப்படியா அசிங்கப்படுத்துவ? போ, யார் வேண்டானா? அம்மா சிவானி, நீ என்ன சொல்ற? உங்க அபிக்குட்டி உங்களை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவாங்களாம். அபிமா, அம்மா சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு வரேன். இப்போதைக்கு அம்மாவால வர முடியாது. அது அது வந்து அம்மாக்கு காய்ச்சலா இருக்குல்ல, பாப்பாக்கும் ஒட்டிக்கும். அதனால அம்மா இன்னொரு நாள், கொஞ்ச நாள் கழிச்சு வரேன். அபிக்குட்டி, என் தங்கம், நான் சொன்னா கேப்பேல? அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு வரேன். பாப்பாவை என் பக்கத்திலே வச்சு பாத்துக்குவேன், சரியா? அபிக்குட்டி, கொஞ்ச நேரம் சிவானிய பாக்கட்டுன்னு கூட்டிட்டு வந்தேன். இவ பேசுறதும் சரி, அவ பேசுறதும் சரி, நம்மள எமோஷனல் ஆக்கி அழுக வச்சிருவாங்க. இப்போதைக்கு சிவானியும் கஷ்டப்படக்கூடாதுனா அபிக்குட்டியை தூக்கிட்டு கீழே போலாம். அபிமா, வா நாம கீழே போலாம். அபிக்குட்டி, அத்தை உனக்காக ஆப்பிள் கட் பண்ணல, அது இப்ப போய் சாப்பிடாட்டி கெட்டு போவோம். சாப்பாட வீணாக்க கூடாதுல, அதனால ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வரலாம், ஓகேவா? வாங்க சமத்து பொண்ணு. ராம், பாப்பாவை கொஞ்ச நேரம் கீழே கூட்டிட்டு போறேன். சரிங்க. சிவானி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. உங்க அண்ணே 100 ஃபோன் பண்ணிட்டாங்க. சிவானி இப்ப ஓகேவா ஓகேவான்னு. ஆபீஸ்ல இருக்கவும் மனசுல, வீட்டுக்கு வரவும் மனசுல. ஃபோன் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் மாடிக்கு வந்த கேப்ல எத்தனை ஃபோன் பண்ணிருக்காங்களோ, நான் போய் பாக்குறேன். சரி ஸ்வேதா. ராம், அபிக்குட்டிய பாத்தியா? என்கிட்ட எவ்வளவு பாசமா, நம்பவே முடியல ராம். இவ்வளவு பாசம் அவ என் மேல வைக்க நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். சிவானி, குழந்தை மனசுமா கள்ளங்கப்படம் இல்லாதது. அதே மாதிரிதான் ஓ மனசும். அதனாலதான் லட்டுமாக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ராம், சொல்லுமா, என்னை எப்ப உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவ? சிவானி, நான் எப்பவுமே அபிக்குட்டி கூட இருக்கணும். என்னை சீக்கிரம் கூட்டிட்டு போறாம். சரிம்மா, உங்க வீட்டுல இருந்து தான் பேச வரேன்னு சொன்னாங்களே, வரட்டும், நான் பேசிக்கிறேன். நிஜமாவா? என் சிவானிய இப்பவே என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேக்குறேன், ஓகேவா? சரி ராம். சரி, படுத்துக்கோ. உன்னால சிரிக்க கூட முடியல, ரொம்ப கஷ்டப்படுற. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு எப்படியாவது கடந்துரு, நாளைக்கு சரியா போகும். சிவானி, நேத்து நைட்டு தான் நீ தனியா இருந்து கஷ்டப்பட்ட. இன்னைக்காவது ஸ்வேதாவை உன் கூட படுக்க வச்சுக்கோ. எப்பயாவது ஒருக்க உன்னை எழுந்து பாத்துக்குவாங்கல்ல. ஐயோ ராம், அதெல்லாம் தப்பு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நாம பிரிக்க கூடாது. ஏ லூசு, ஆனா டெய்லியுமா கூட வச்சுக்கோ. என்ன முடியாதப்போ ஒரு நாள் நீ இருக்கேல, நீ என்ன பாத்துக்குவ. இப்போ நைட்டும் வந்தா அது நீ என்ன இப்ப வரைக்கும் பார்த்ததே போதும். இத நினைச்சுக்கிட்டே நைட்டு நிம்மதியா தூங்குவேன். எனக்குன்னு நீ இருக்கேல, அந்த சந்தோஷம் போதும். நாளைக்கு காலையில வேலைக்கு போ. என் போனை சார்ஜ் போட்டு பக்காவா வச்சிருக்கேன். உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கு போன் பண்ணு, ஓகேவா? அதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கா? ராம், எனக்கு என் சிவானி முழுசா குணமடையணும், அதுக்கப்புறம் தான் வேலை எல்லாம். நாளைக்கு நீ இப்படியே இருந்தேன்னா நான் இங்க வந்து உன் கூட தான் இருப்பேன், ஓகேவா? ஐயோ, எங்க சக்தியை நான் என்ன சொல்லுவான்? ஏன்னா உங்க சக்தியை நான் கூட உட்கார சொல்லு. நான் வேண்டாங்கள, நான் உன்ன கூட இருந்து பாத்துக்குவேன், அவ்வளவுதான். என்ன? ஒண்ணு இல்ல. படுத்துக்கிறியா? நாளைக்கு உங்க அண்ணனையும் லீவு போட்டு இங்க பக்கத்திலேயே உட்கார சொல்லு. சரி ராம், நீ சொன்னேன்னு சொல்றேன். ஏய்,
வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேச வேண்டும்